வாழ்க வளர்க விளம்பரங்களான ஒரு வரவேற்பு, அற்புதமான ஒரு வரவேற்பு. வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பாடு. அந்த தமிழ் பண்பாடு குறையாமல் தமிழ் கடவுள் முருகனை வணங்குற பெண்மணி விஷயத்திலே நல்ல வரவேற்புமா. ஏன்னா இன்னைக்கெல்லாம் முகமலர்ச்சியோடு யாரையும் வரவேற்பதல்ல. அதனாலதான் ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மையை சொப்பில்லாத கோயிலிட்டால் 9 அமிர்தமாகும். பழமோடு பாலன்னம் தந்து முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசியாகும். ஆமா, ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உப்பில்லாத கூலிட்டாலும், உப்பே இல்லாட்டியும் என்ன பண்ணணுமா முகமலர்ச்சியோட. அதனாலதான் இன்னைக்கும் வீட்டுக்கு போனோம்னா தலைவாழை இலை போட்டு முதல்ல உப்பை வைப்பாங்க. ஏன்? அந்த உப்புக்கு அவ்வளவு பெரிய வலிமை. அதை விட அடுத்து ஊறுகான்னு ஒன்று வைப்பாங்க. ஏன்? ஒரு மனிதனுடைய நட்பு எந்த வகையில இருக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுதான் இந்த ஊறுகானுடைய தன்மை தெரியும் நினைக்கிறேன். அதனாலே உமக்காக ஒரு சிறிய வாழ்த்து. அந்த வாழ்த்திற்கு பின்னால் வந்தகாரம் என்ன நினைத்திருக்கின்ற பொழுது கடவுள் நினைத்தான் வளர்க கன்னி தமிழ் எடுத்து கவிதை முழுத்தின் மகிழ வைத்த ஏன் தலகை இப்பேற்பட்ட இடத்துக்கு வந்ததனால் இந்த இடம் பெருமையிட வேண்டும் என்கிற காரணத்துக்காக தவம் செய்யணும்னா ஒரு ஆள் போதுமா? தவம் செய்யணும்னா ஒரு ஆளு, தமிழ் பேசணும் அப்படின்னா 2 பேர் அவசியமா வேணும். அதைத்தான் சொன்ன செந்தமிழ் நாடன்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. நாங்க பாருங்க தமிழுக்கு அவ்வளவு பெரிய அற்புதமா இருக்குதான். அதனால கொஞ்ச நேரம் தமிழோடு விளையாட வேண்டும். அதனால விவரம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். தமிழ் கலந்த விளையாட்டோடு விவரம் கேட்கணும் அப்படின்னு மனசுல நினைக்கிறேன். கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கேட்கலாமா? பதில் பார்க்க தமிழுக்கு அமுதுன்ற ஒரு பேர் இருக்கு இல்லையா? அதனாலதான் தமிழுக்கு அமுதென்ற பேர் அப்படின்ற ஒரு பாடலே இருக்கு. நீங்க வந்ததுமே சொன்னீங்க இப்பெல்லாம் யாரும் சிரிச்ச முகத்தோட வரவேற்பு கொடுக்கறது கிடையாது. அதுக்காக அழகான ஒரு விவேக சிந்தாமணியில உள்ள ஒரு அழகான கவி ஒப்புடன் முகமில் இருந்து உபசரித்து உண்மை பேசி முதல்ல உப்புன்றத அந்த 3ஆம் பட்சத்துல தான் கொண்டு போய் வச்சாங்க. ஆனா வந்தவங்களை முதல்ல சிரித்த முகத்தோடு வரவேற்று அதனாலதான் ஒப்புடன் முகம் மலர்ந்து உபசரித்து உண்மையை பேசினாங்க. உண்மை மனசுல எந்த கள்ளங்கப்படம் இல்லாம உண்மையை பேசி அதற்கு பிறகு வரக்கூடிய விருந்தாளிக்கு நமக்கு உணவு உபச்சரணை பண்றோம். அன்னைக்கெல்லாம் பாருங்களேன், உப்பிட்ட வரை உள்ளம் உள்ளவரை உள்ளம் கிடையாது, உயிர் உள்ள வரைக்கும் நினைக்கணுமா. ஒரு நேரம் ஒரு கைப்பிடி சோறோ இல்ல தண்ணியே கொடுத்திருந்தாலும் கூட நம்ம உடம்புல அந்த உயிர் ஊசலாடக்கூடிய நேரத்துல கூட அதை மறக்க கூடாதுமாங்க. ஆனா இன்றைக்கு அப்படி கிடையாது, காலங்கள்லாம் மாறி போயிடுச்சு. அதுக்குதான் திருக்குறள் அழகான ஒரு விஷயம். ஏன்னா நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அதை அன்றே மறப்பது நன்று அப்படின்னாங்க. ஏன்னா நாம் பிறருக்கு உதவி செய்தால் அதை அந்த நிமிஷமே மறக்கணும். பிறர் நமக்கு உதவி செஞ்சிருந்தா அதை உயிர் உள்ளோடிக்க மறக்க கூடாது அப்படின்றது ஒரு அழகான விஷயம். ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு? அதெல்லாம் கிடையாது. ஆக இந்த இடத்துல எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் அதனாலதான் அம்மா பணிவு. இந்த உலகத்துல நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவம் பாருங்க. இன்னைக்கு தை 1, நேத்து போகி. சரி, அப்படின்னா என்ன போகி? பழையன கழிதலும் புதியன புகுதலும். இந்த பழமையெல்லாம் கழிச்சிடணுமா. அதனாலதான் அன்னைக்கு என்ன பண்ணாங்க, இருந்த பொக்கிஷமான சுவடுகள்லாம் வெளில போட்டு எரிக்க ஆரம்பிச்சான் போகிங்கிற பேர்ல. அப்பதான் பாக்குறாரு, சொன்ன தமிழுக்கு தாத்தான்னு. அவர் என்ன பண்றாரு, ஊரா போனாரு. இதை போட்டு எரிக்காதியடா, இதை குடுங்கடா அப்படின்னு ஒவ்வொருத்தன் காலில் விழுந்து அவரால் முடிஞ்சதை சேகரிச்சு வச்சாரு. அதனாலதான் தமிழுக்கு பெருமை. அதனாலதான் தமிழ் தாத்தா உத்தமநாதபுரம் வேங்கட சுப்பு மகனாக அவதாரம் செய்தார் சுவாமிநாதன். இது கதை. ஆனா பாருங்க, இன்னைக்கு திருப்புகழ் எவ்வளவு இருக்கு. ஆனா எவ்வளவு திருப்புகழ் இருந்தாலும் முக்கியமா ஒரு சில புகழுக்கு விளக்க உரை கொடுத்தது செங்கவராங்கிற மிகப்பெரிய ஒரு புலவன். தஞ்சாவூர்ல பிறந்தவர். ஒரு சமயம் பாருங்க, இந்த தமிழ் தாத்தா சாமிநாதருக்கு உடம்பு சரியில்லை. எங்க இருக்காருன்னா திருக்கல் குன்றத்துல படுத்திருக்காரு. ஏந்து அவரை பார்க்கறதுக்கு இவர் கால்நடையாக நடந்து போனார். போய் படுத்திருந்த சாமிநாதருடைய 2 பாதத்தை அப்படியே 2 கையால பிடிச்சி கண்ணில் ஒத்தி கண் விட்டு அழுதாராம். வந்திருக்கிறது யாருப்பா? நான் தான் ஐயா
செங்கல்வராயன். அவர் உடனே எந்திரிச்சார். எந்திரிச்சு அவர் 2 கையை இறுக்கி பிடிச்சி தன் கண்ணில் ஒத்தி அவர் அழுதாராம். பக்கத்தில் கூட வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். என்னடா வந்தவர் அவர் காலை பிடிச்சி இவர் அழுகிறாரு, இவர் கையை பிடிச்சி அவர் அழுகிறாரு, என்ன காரணம் அப்படின்னு அப்புறம் கேட்ட உடனே முதல்ல சொன்னாராம் சாமிநாதர், எவ்வளவு திருப்புகழ் புகழ்ந்தாலும் கூட முக்கியமான திருப்புகளுக்கு விளக்க உரை கொடுத்தது செங்கல்வராயன் இந்த புலவர் தான். அதை எழுதுறதுக்கு அவருடைய இந்த கரங்கள் கை நிறைய பயன்பட்டது. இந்த கை இல்லைன்னா அதுக்கு விளக்கத்தை அவரால் எழுதியிருக்க முடியாது. இவ்வளவு விளக்கம் எழுதிய அந்த கையை என் முகத்தில் முகர்ந்தேன்னு பெருமை செஞ்சாராம். அடுத்து இவரை கேட்கிற பொழுது இந்த ஒரு ஊரா போய் இந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் கொண்டு வந்து சேகரிக்கிறதுக்கு எத்தனை ஊர் நடந்திருப்பாரு. அவர் நடக்கிறதுக்கு இந்த பாதம் தேவைப்பட்டது. அதனால தான் இந்த பாதம் இல்லைன்னா தமிழுக்கே பெருமை கிடைச்சிருக்கான்னு சொல்லி பாதத்தை பிடிச்சுன்னா அழுதேன்னு பரிமாறிக்கொண்ட காலம். அதனால தான் தமிழுக்கு பெருமை. அதுபோல பரிமாற வேண்டும் இந்த தமிழ் அப்படிங்கிற சிறப்பு இருக்கு இல்லையா? ஒரு அழகான விஷயம். தமிழ்னால நிறைய சிறப்புகள் உண்டு. இன்னைக்கு முன்னோர்கள் நமக்கு முன்னாடி எத்தனையோ ஆண்டு காலங்களுக்கு முன்னதாக எழுதி வச்சதான் இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அன்னைக்கு அவங்க எழுதி வைக்கல அப்படின்னா இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா? ஆனா அதுல ஒரு சின்ன விஷயம், இதே உலகத்துல எத்தனை விதமான நூல்கள் இருந்தாலும் உலக பொதுமறை நூல் அப்படின்றது திருக்குறள் மட்டும்தான். இந்த திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர்ன்றோம். இந்த திருவள்ளுவர் கையில 7 எழுத்தாணி இருக்கும். இவங்களுக்கு வாசியமா ரொம்ப உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் படுத்திருக்காங்க. அப்ப வள்ளுவன் போய் மனைவிக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது வாசிக்கு ஒரு பார்வை பார்த்தாங்க. அந்த பார்வையில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி வள்ளுவன் கேட்டாராம்மா, உன் மனசுல ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கு, அது என்ன விஷயம் அப்படின்னு எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா உங்க கூடவே உடன் பிறந்த சகோதரர்களை போல உங்க கூடவே இந்த 7 எழுத்தாணியும் கூட இருக்கு. ஆக நான் எப்போ, அதாவது அவங்க கேட்குறாங்கன்னா எனக்கு எப்போ இறப்பு வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குறாங்க. அப்போ அதுக்கு வள்ளுவன் சொன்னாராம், நீ சாகிறத பற்றி நீ கேட்டுக்கிட்டு இருக்க, ஆனால் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீ நல்லா கேளு அப்படின்றாங்க. என்ன விஷயம்னு கேட்கும்போது தான், என் உடன் பிறந்த சகோதரர்களை போல என் கையில் இந்த 7 எழுத்தாணி இருக்கு. என் கையில் இருக்கக்கூடிய இந்த 7 எழுத்தாணி என்னைக்கு கீழே விழுகுதோ அன்னை அதற்கு பிறகுதான் உனக்கு சாவுனாரா. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என் உயிர் போனாதான் இந்த 7 எழுத்தாணி கீழே விழும். அப்ப அந்த உயிர், என்னுடைய உடம்புல உள்ள உயிர் போனாதான் உன் உயிர் போகும் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமா அந்த விஷயத்தை சொன்னதை சொல்றாங்க. உண்டுதாமா? இதான் சர்ச்சை இருந்துச்சு. பாண்டியன் சபையிலே இந்த திருக்குறளுக்கு விளக்குரை கொடுத்தது நிறைய பேர் எழுதினாங்க. ஆனா யார் கொடுத்த விளக்கத்தை சபை ஏத்துக்கிட்ட தெரியுமா? பரிமேல் அழகர். பரினா குதிரை, அவர் பேரு அழகர். அங்க ஒரு நிபந்தனை பாருங்க, சபையில நீங்க விளக்கம் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் தெரியுமா? கீழே அமர்ந்தல்ல, இது வெங்கல குதிரை, அந்த வெங்கல குதிரையில ஏறி நீங்க உட்காரணும். நீங்க சொல்ற அந்த விளக்கம் சரியாக இருந்தால் இந்த வெங்கல குதிரை நகரமிடணும்டான்ட்டா. அனுமதி கதை கேட்டுக்க வரலாறு. குதிரை நடக்கும், வெங்கல குதிரை நடக்குமா? எப்படி நடக்காது? உயிரற்றது இல்லையா? உயிரற்றது. குதிரை நடக்கும், ஆனா நடந்துச்சு பாரு. அந்த வெங்கல குதிரையில அழகர் ஏறி அமர்ந்து 1330 குறளுக்கு விளக்கம் கொடுக்கிற பொழுது பாண்டியன் சபையிலே அந்த குதிரை தானா நகர்ந்து வந்ததாம். அப்பத்தான் சபையில ஏத்துக்கிட்டான். எத்தனை பேர் விளக்க உரை கொடுத்திருந்தாலும் பரிங்கிற இந்த குதிரை மேல் அமர்ந்து அழகர் கொடுத்த இந்த விளக்கம் தாண்டா சரியானது என்று பாண்டியம்மன் ஒப்புதம் கொடுத்ததுனாலதான் அவருக்கு பரிமேல் அழகர்னு சிறப்பான பேர் உருவாக்கக்கூடிய காரணம். உருவாகக்கூடிய ஒரு அழகான சொற்கள். ஒரே சித்தர் என்ன பண்றாரு, காட்டுக்குள்ள இருந்த சித்தர் நாட்டுக்குள்ள வர்றாங்க. நாட்டுக்குள்ள வந்ததுமே அவருக்கு கொஞ்சம் தண்ணி தாகம் எடுத்துருச்சு. சரி தண்ணி தாகம் எடுக்குது, எங்கேயாவது போய் தண்ணி வாங்கி குடிக்கலான்னு பார்க்கும் பொழுது தூரத்துல ஒரு குடிசை. இந்த குடிசையில போய் பாக்குறாங்க, அம்மா வீட்டுல இறங்கும் பொழுது பெண்ணு வெளியில வர்றா. பெண்மணி வெளியில வந்ததுமே அவர் சொன்னாரா, அம்மா தண்ணி தாகமா இருக்கு, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு அப்படின்னு கேட்கிறாரு. இந்த பெண்ணு வீட்டுக்குள்ள போன நேரம் பார்த்து அவளை கட்டிய கணவன் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. கணவனுக்கு வேண்டிய அனைத்து பணிவிடைகளுமே செஞ்சுட்டு கடைசியா தண்ணி கொண்டாந்து கொடுத்தா. தண்ணி கொண்டாந்து கொடுத்ததுமே இவர் என்ன பண்றாரு, அந்த பெண்ணை முறைச்சு பாக்குறாரு. முறைச்சு பார்த்த பெண்ணு கேட்டாலாம், என்னை கொக்கன்று நினைத்தாயோ கொங்கணவான்னு கேட்கிறா. கேட்டவனு வாசிதான். ஏன் அந்த வார்த்தையை கேட்டான்னா, அதற்கு முன்னதாக காட்டில் நடந்த விஷயம். தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தவம் ஒரு மரத்திற்கு கீழே அமர்ந்து தவம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது மேல ஒரு ஈரந்தன் பெற்றது. தவம் கடைஞ்சிருது. என்னடா இதுன்னு பார்க்கும் பொழுது ஒரு பறவை எச்சம் பதிஞ்சிருச்சு. கழிவு பட்ட மாத்திரத்துல கோவம் வந்துருச்சு. என் தவத்தையே கெடுத்துருச்சு அந்த கழிவுன்னு சொல்லிட்டு மேல நிமிந்து பாக்குறாங்க ஒரு கொக்கு. இந்த கொக்கு தானே என் தவத்தை கெடுத்தன்னு சொல்லி அந்த கொக்கை முறைச்சு பார்த்தாராம் அவரு, அந்த சித்தர். உடனே அந்த கொக்கு எரிஞ்சு சாம்பலா போயிருச்சு, மண்டகனம் வந்துருச்சு. நம்மளுடைய தவ வலிமை, நம்ம தவத்தினாலதான்
ஒரு கொக்கே எரிஞ்சு சாம்பல் ஆகிற அளவுக்கு நம்ம தவ வலிமை பெற்றிருக்கோமே அப்படின்ற ஒரு திமுறோட நாட்டுக்குள்ள வர்றாரு. வந்துதான் அந்த பெண்ணிட தண்ணி கேட்கிறாரு. தாமதமானுச்சு. உடனே பெண்ணை முறைக்கிறாரு. அந்த பெண்ணு கேட்டாலும் என்னை கொக்கொன்று நினைத்தாயோ கொங்கணவான்னு கேட்டவளும் வாசி. எதுக்கு சொல்றேன்னா அந்த தமிழ்ல உள்ள அழகான சொற்களை பாருங்க. எவ்வளவு அழகான விஷயம். எந்த மொழிகளிலுமே இல்லாத ஒரு தனி சிறப்பு நம் தாய்மொழியாகிய தமிழுக்கு மட்டும்தான் இருக்கு. இப்ப தமிழ் தாத்தா, தமிழ் கடவுள் அப்படின்னா யார சொல்ற, தமிழ் தலைவன் அப்படின்றது இருக்கு. எல்லாத்துலயுமே தமிழ் தமிழ் தமிழ்னா தமிழுக்கு தனி சிறப்புமே உண்டு. அதனாலதான் சொன்னேன், கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. கோபுர தரிசனம் சாப விமோச்சனம். அதனால கோயிலுக்கு போனா முத எதோ கும்பிடணுமா, கோபுரத்தை கும்பிடணும்னா. அதனாலதான் அந்த கோபுரத்துக்குன்னு ஒரு பெருமை தந்தால் இந்த மண்ணிலே பிறந்த வெள்ளையம்மாள் என்ற ஒரு தாதி பெண். நீங்கள்லாம் ஸ்ரீரங்கம் போயிருப்பீங்க, போனால் பார்க்கணும். ஸ்ரீரங்கத்தில் 4 ராஜகோபுரம் இருக்கும். கோயிலை விட்டு வெளியில் இருந்தால் அதுக்கு ராஜகோபுரம்னு பேர், உள்ளே இருந்தால் விமான கோபுரம்னு அதுக்கு பேர். 3 ராஜகோபுரத்தில் தெற்கு ராஜகோபுரம் நுழைவு வாயில். அந்த கோபுரத்தை பார்த்தீங்கன்னா வர்ணம் பூசியிருக்கும். அப்படின்னா உங்கள் பாசையில் பெயிண்ட் அடிச்சிருக்கும். வடக்கால உள்ள கோபுரத்தை பார்த்தீங்கன்னா வர்ணம் பூசியிருக்கும், பெயிண்ட் அடிச்சிருக்கும். மேற்கால உள்ள கோபுரத்தை பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கும். இந்த கிழக்கா இருக்க கோபுரம் பார்த்துருக்கீங்களா, வெள்ளையாத்தான் இருக்கும். 3 கோபுரத்தில் வர்ணம் பூசி இருக்கும். கிழக்கு இருக்க ஸ்ரீரங்கத்தில் நாளைக்கு போனால் பார்க்கணும். ஸ்ரீரங்கத்தில் கிழக்க இருக்கிற அந்த ராஜகோபுரம் வெள்ளையா இருக்கும். ஏன் தெரியுமா? இறைவன் படைத்த உலகையெல்லாம் மனிதன் ஆளுகிறான். அந்த மனிதன் வடித்த சிலையில் தான் இறைவன் வாழுகின்றான். கோயிலை கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு படை திரண்டு வருது. அந்த கோயிலில் இருக்கிற அத்தனை பேருமே வருத்தப்படுறாங்க, பெருமாளே இந்த உலகத்தில் எங்களை தானடா நீ காக்கணும், உன்னை யாரா காக்குறதுன்னு. அந்த ஆலயத்தையும் அந்த பெருமாளையும் காத்த பெருமை. அதனாலதான் நான் நல்ல விஷயம் பேசுறது இல்லை. 10 மணிலேருந்து நல்ல விஷயம் பேசுற பொழுது இப்படி இடையூறு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது அபசகனம்ட்டேன் சொல்றது புரியுது, சமாளிக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை அப்படி வரல. சரி, அதனால காரணம் என்ன, அந்த வெள்ளையம்மாள் அப்படிங்கிற ஒரு தாதி பெண் தன் உயிரை நீத்து அந்த கோயிலை காப்பாற்றினா. அதனால தான் காலப்போக்கில் அந்த ஸ்ரீரங்கத்துக்குள்ள இன்னைக்கும் அழியாத உடலாக இருக்கக்கூடிய ராமானுஜர் அந்த பெண்ணுக்கே ஒரு பெருமை தந்து இந்த கோபுரம் மட்டும் அந்த வெள்ளையம்மாள் நினைவாக வெள்ளையாவே இருக்கட்டும்டா, வர்ண பூச வேண்டாம்டான்னு பெருமை கொடுத்துட்டு. கோபுரத்தை பத்தி பேசுறீங்கல்ல, அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன், கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாத ஒரு பிள்ளை கோபுரத்துல ஏறி சொறி தவளை இருக்கிறத கண்டுபிடிச்சானா. இது எந்த கதை அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது நடந்தது பாண்டிய சோழ நாட்டிலேருந்து போன பாண்டிய நாட்டில். இன்னைக்கு பாண்டிய நாடு மதுரை போயிருக்கல, மொட்டை கோபுரம் இருக்கும். அங்கே இருக்கிற ஒவ்வொரு அடையாள சின்னத்திற்கும் ஒரு வரலாறு இருக்கு. இன்னைக்கும் மதுரையில் எல்லா ஆலயத்திலையும் அபிஷேகத்தை பார்க்கலாம். மதுரையில் மட்டும் மீனாட்சிக்கு நடக்கிற அபிஷேகத்தை யாரும் பார்க்க முடியாது. கடைசி நடக்கும், அதுக்கு மூக்குத்தி அபிஷேகம்னு பேர். கடைசியில் நட சாத்துற பொழுது மூக்குத்தி அபிஷேகம்னு அதுக்கு பேர். மலை கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போறிய, கோயிலில் போய் நிறைய பேருக்கு சாமி கும்பிட்ற விஷயமே தெரிய மாட்டேங்குது. கோயிலுக்கு போகிறது முக்கியம் இல்லை, தெய்வத்தை எப்படி வணங்கணுங்கிற நிபந்தனை இருக்குது, அதுக்கு ஒரு முறையெல்லாம் இருக்குது. அதோட அந்த முறையோட நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ தான் இறைவன் நம்மை காப்பானுங்கிற ஒரு கணக்கு நடந்தது இங்கே பாண்டிய நாட்டில். அப்போ தான் போனால் இங்கேருந்து போய் சொல்கிறாண்டே அந்த கோபுரம் எழுப்பாதில் அந்த கோபுரத்துக்குள்ளே அந்த கல்லுக்குள்ளே தேரங்கிற தவளை இருக்குண்ணா. கல்லுக்குள்ள இருக்கிறது எப்படா நீ கண்டுபிடிச்சேன்னா, எனக்கு தெரியும்னா பூசினான் சந்தனத்தை, எல்லா இடமும் காஞ்சிருந்துச்சு. அந்த தேரை இருந்த அந்த இடம் மட்டும் காயலை. அதில் உருவாக்கப்பட்டதான் இன்னைக்கு மொட்டை கோரத்தை சொன்ன திங்கிற சொத்துல கல் எடுக்க முடியாதவன் சொக்கநாதர் கோவிலில் சொரித்தவளை கண்டுபிடிச்சான். இவ்வளோ வச்சிருக்கான் பாருங்க கணக்கு. இவ்வளவு கணக்கு, இவ்வளவு அற்புதம் இருக்கிறது. நீங்கள் பறவையை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு ஆடு வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம், வீட்டில் நாயெல்லாம் வளர்க்குறோம். அன்னைக்கெல்லாம் ஆடு மாடு கோழி எல்லாம் வெளியில் அடைச்சிருந்தோம். இந்த நாய்ங்கிறது வெளியில் கட்டி போட்டிருந்தோம். ஏன்? பாதுகாப்பு. முகம் தெரியாத இவனா ஒருத்தன் வந்தா நாய் குலைக்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நடக்கிற சம்பவம் தம்பி. இன்னைக்குள்ள நாயெல்லாம் குலைக்குதா? இல்லம்மா, நாட்டு குலைக்குது. அதனாலதான் நாட்டு நாயே வேணான்றாங்களே. எங்க வீட்டில் நான் ஒரு நாய் வளர்க்குறேன், அதுக்கு பைரவர்னு பேரு. ஆனா உள்ள உருப்புல நுழைய முடியாது. இப்போ எங்க வீட்டில் என் மனைவி மட்டும்தான் இருக்காங்க. யார் பாதுகாப்பு தெரியுமா? அதான் பாதுகாப்பு. உள்ள உருப்புல நுழைய முடியாது. பைரவர். ஆமாம், பேரே அப்படி தான் வச்சுருக்கேன் நான். பார்த்தீங்களா, இவ்வளோ சிறப்பு ஒரு இடத்துல இருக்குது. அதனால தான் சொன்னேன், முதல்ல சொன்ன மாதிரி இந்த பைரவருங்கிற நாய்க்கும் பசுமாட்டுக்கு மட்டும்தான்
யமதூதன் வர்றது தெரியுமா? அதை உணரக்கூடிய சக்தி படைச்ச 2 ஜீவராசிகள் பாருங்க. அதுக்கு 5 அறிவு தான், மிருகத்துக்கு 5 அறிவு தானே. 5 அன்னைக்கு அதனால தான் வெளில கட்டி போட்டிருந்தேன். இன்னைக்கு என்ன பண்றேன், எல்லாத்தையும் உள்ள கட்டி போட்டுவிட்டு இவன் வெளியில படுத்து தூங்குறேன். நிறைய தூங்குற மாதிரி. இப்படி ஒண்ணுக்கு ஒரு காரணம் உண்டு, ஒரு சிறப்பு உண்டுனாலே கதையின் முறைப்படி பேச்சோட பாட்டுங்கிற காரணத்துக்காக கேட்கறது எப்படி தெரியுமா? பப்புடா போட்டு இவன் படத்துல பாட்டு பெரும்பாலா இருக்கியா? அண்டு வெள்ளி கற்கண்டு மொழி மாதே, அண்டு வெள்ளி கற்கண்டு மொழி மாதே, வாழ்ந்திருக்கும் நாடது சொல் கோதே சுவாமி சுவாமி நடுமணி நாடு என்பார் பூமி. நாடு தொண்டை நாடு, பெருமையான நாடு, நாடு நல்ல வழிதனையே நாடு, நாளும் பரமணத்தியே தேடு, வல்லவர் கூட்டத்தினில் கூடு, அந்த வள்ளலி நெஞ்சிலே வாழ்த்தி கொண்டாடுன்னு இருக்காங்க. அந்த நினைவு இருக்கணுமா? அதனாலதான் கேட்கின்றான் ஆஞ்சநேய பெருமானை பார்த்துட்டே, எப்ப பார்த்தாலும் ராமஜெயம் ராமஜெயம் சீதா ஜெயம் சொல்றியே, அவங்க எங்க பாருக்கிறாங்க அப்படின்னு ஒரு என்ன பண்றாரம் தெரியுமா? நெஞ்சை பிளந்து காமித்தார், பாரா சீதை ராமன் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப என்ன காரணம், இந்த உலகத்திலே பக்தி நிறைந்ததம்மா. ஆனா அதுலயும் பாருங்க, ஒரு சமயம் இந்த ராமாயணத்துல ராம அவதாரமே முடிய போற சமயத்துல ராமனுக்கு உதவியை எல்லோருக்கும் வந்து ஒரு பொருளை பரிசா கொடுக்கிறார் ராமன். அப்ப ஆஞ்சநேய பெருமானுக்கு ஒரு முத்துமணி மாலை பரிசாக கொடுக்கப்பட்டது. அதை வாங்கி பார்த்த ஆஞ்சநேய பெருமான் கொஞ்ச நேரத்துல சுக்குநூறா பிச்சு தூக்கி எறிஞ்சிட்டாரு. ராமனுக்கு தெரியும் ஏன் நடக்குதுன்னு, இருந்தாலும் நீ ஏன் ஒரு குரங்கு கையில பூமாலாப்டா என்ன பண்ணீங்க பெரியவங்க சொல்லுவாங்க, குரங்கு கையில பூமாலாப்டா மாதிரி பிச்சு போடுறியாடா அப்படிம்பாங்க. அந்த வார்த்தையை அவர் கேட்கிறாரு, நீயே ஒரு குரங்கு கையில பூமாலாப்டா என்ன பண்ணும், பிச்சு தூக்குன்றத நீ காமிச்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது தான் ஆஞ்சநேயர் சொன்னார், ஐயா நான் செய்ததுல தவறு இல்லை, நீங்க எனக்கு கொடுத்த அந்த முத்துமணி மாலையில ராமனும் சீதையும் இருக்காங்களான்றத பார்த்தேன், எந்த ஒரு இடத்துலயும் அவங்களுடைய உருவம் எனக்கு திருவுருவம் தெரியல, அதனால அந்த மாலையை சுக்குநூறா பிச்சு போட்டேன்னாராம். இது ஒரு பக்தி மார்க்கம். அதனாலதான் ராமாயணத்துல சேதுபாலம் வைக்கப்படுறாங்க. சரி, வானரங்கள் அவ்வளவும் வேலை பார்க்கறாங்க, ஆஞ்சநேயர் வேலை பார்க்கிறாரு. அந்த நேரத்தை வர்றான் பாருங்க சனி பகவான், ஆஞ்சநேயா இன்னையிலிருந்து இந்த நேரத்துல உன்னை நான் தொட போறேன்டா. அப்ப ஆஞ்சநேயர் பக்குவமா சொன்னாரு, அப்பா பகவானே நீ தொடரலாம் சரிதான்டா, ராம சேவை நடக்குதுடா, ராமனுக்காக சேவை நடந்துக்கிட்டுடா, கொஞ்சம் நேரம் விடுறான்னா விட முடியாதுண்டா. சரி தொடர்ந்து விட தானே, தொடு. எங்கே தொட போற, உன் தலையில ஏறி உட்கார்ந்தேன். சனி பகவான் ஆஞ்சனுடைய தலையில அவர் என்ன பண்ணாரு, பெரிய பெரிய மலையை தூக்குனார்ல, தூக்குன மலைய தான் தலையில வச்சார். இருந்தது பகவான் சனி. வலி தாங்க முடியாம ஐயா என்னை விட்டுருப்பா அப்படின்னு அவன் கேட்க, அப்பத்தான் சொன்னார் ஆஞ்சநேய பெருமான், உன்னை விட்டுறேன், உன்னை விடணும்னா எனக்கு ஒரு நிபந்தனை, இனிமேல் இந்த பூலகத்தை எந்த ஒரு பக்தன் ஆஞ்சநேய பெருமானேன்னு என்னை நினைக்கிறவனோ அவனுக்கு எந்த கெடுதலை நீ செய்யக்கூடாதுங்கிற நிபந்தனையை கூறுறான். அதனால தான் சனி தோஷம் உள்ளவர்கள் ஆஞ்சநேய பெருமானை வணங்கினால் பெருமை. காரணம் இருக்கு பாருங்க, உலகத்துல பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கு. பெரியவங்க ஒரு பொருள் கையில வச்சிருந்தாங்கன்னா அந்த பொருள் மேல ஆசைப்பட்டு பக்கத்துல இருந்தவங்க பறிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே பிச்சை எடுக்குமா பெருமாள், அதை புடுங்கி திங்குமா அனுமார்ன்ற ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. ஆனா இந்த பழமொழி ராமனுக்கும் ஆஞ்சநேய பெருமானுக்கும் பொருத்தமான ஒரு பழமொழி. பிச்சை எடுத்தது பெருமாள், அதை புடுங்கி தின்றது அனுமார்னு சொல்றாங்களே, எங்க புடுங்கி என்னத்தை தின்னாரு அனுமார்? அனுமார் புடுங்கி எல்லாம் ஒண்ணு திங்கல, வேறு ராமனும் சீதை லட்சுமணன் 3 பேரும் அயோத்தி போற பொழுது மரபுரி தரித்து பாதுகை அப்படிங்கிற காலனி செருப்பை போட்டுக்கிட்டு போனாங்க. அந்த நேரத்தில் பாரு பரத ஒடியாரன், அண்ணா இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி எனக்கு இல்லைண்ணா, நீ வாண்ணா அப்படின்னு. வர முடியாதுண்ணா நிபந்தனை. அப்போ நீ வராட்டி பரவ காலில் போட்டுக்க அந்த பாதுகையை கொடு, நீ வர்ற வரைக்கும் இதை கொண்டே வச்சு நான் ஆட்சி புரியுறேன்னு. அப்போத்தான் சீதை மனசுக்கு நினச்சாங்களாம், உங்கள் அம்மா பரவாயில்லப்பா, உங்கள் அம்மா நாட்டை ஆள வேண்டாம், நீ காட்டுக்கு போடான்னு சொன்னாங்க, ஆனால் நீ பாரு காட்டில் ராமன் போட்டிருந்த செருப்பை கூட கட்டிட்டு போறா பாரு அப்படின்னு. பரதனை கொண்டு போய் சிம்மாசனத்தில் வச்சு ஆட்சி புரிஞ்சான். காயில் பாதுகை இல்லை, நடந்து போகிறாரு, பெரிய முள் அவர் காலில் குத்துற பொழுது ராமர் வருத்தப்பட்டு வேதனையோடு அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அந்த நேரத்தில் ஒடியாந்தான் ஆஞ்சநேய பெருமான் ஒடியாந்து ராமுடைய காலை பார்க்குறான், உள்ளே இருக்கு முள்.
அப்போ ஆஞ்சநேய பெருமான் அந்த காலில் உள்ளதை நீக்கி அந்த முள்ளை பிடுங்குற பொழுது அங்கு உருவாக்கப்பட்டது. பிச்சு எடுத்தது ராமன் என்கின்ற பெருமாள் பாதத்தில் முள்ளு தச்சதை தன் கரங்களால் முள்ளை எடுப்பதற்காக அந்த தோல் பகுதியை பிச்சு எடுத்தது ராமர் என்ற பெருமாள். அதை புடுங்கியது அனுமார். பிச்சு எடுத்தது பெருமாள், புடுங்கியது அனுமார். இதைத்தான் நம்மால் சொல்கிறேன், பிச்சை எடுக்குமா பெருமாள், அதை புடுங்கி திங்குமா அனுமாறுறாங்கிறேன். பழமொழி மாத்துறதுல நம்ம ஆளுக மாதிரி யாரும் முடியாது. காரணம் இருக்கு இல்லையா? பார்த்தீங்களா? அப்ப உனக்கு சிறப்பு இருக்கிறது. அதனாலதான் ஒரு மனிதனுக்கு நாட்டுப்பற்று என்பது அவசியம். மொழிப்பற்று, இன்னொரு நாட்டுப்பற்று, இன்னொரு இனப்பற்று என்பது அவசியம். கண்டிப்பா. என்னுடைய நாடு தொண்டை நாடு, தலைநகரம் மேற்பாடி, ஊரு சிற்றூருங்க. மேற்கொண்டு என்ன வேலையா இங்க வந்திருக்கீங்க? காவல் தான். எல்லாம் தெரிஞ்சிருந்தா தெரியாத மாதிரியே கேக்குறீங்களே சாமி. ஆமா, முக்காலத்தையும் உணரக்கூடியவன் நான். ஆமா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தால் நான் கேட்கும் கேள்விகளுக்கு உன் நாவினால் பதில் வர வேண்டும். சிறுபல்ல இல்லாம வீடு போய் சேராதுன்னு சொல்லுவாங்களே, அதை வந்து எப்படி அப்படின்றது நீங்க கணக்கு போடுறீங்களா? அப்படி அல்ல. வேறு இந்த உலகத்துல சின்ன பிள்ளைலாம் சின்ன பிள்ளை அல்ல. சரி. பெரியவரெல்லாம் பெரியவர் அல்ல. சரிங்க. எப்பவுமே இப்படி போடுறவனும் பெரிய ஆள் அல்ல, இப்படி போடுறவனும் பெரிய ஆள் அல்ல, எப்படி போடுறவங்க தான் பெரிய ஆளு. அப்படி அள்ளி அப்படி போடுறவன் தான் பெரிய ஆள். அப்படி பெரிய ஆள் இல்ல, இப்படி அள்ளி கொடுக்கறவன் தான் பெரிய ஆளு. யாரு இன்னைக்கு அள்ளி கொடுக்கறா? கிள்ளி கூட கொடுக்க மாட்டாங்களே. ஆமா, அது வாங்குற விதமும் இருக்கு. அதனாலதான் உலகத்திலே எல்லாவற்றையும் கொடுத்து பிரபேசந்தான் கர்ணன். அன்னைக்கு கர்ணன் வந்து அள்ளி கொடுக்கல, அள்ளிக்கங்கன்னு கொடுத்தாரு. உங்களால எவ்வளவுக்கு அள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அள்ளிக்கங்க அப்படின்னு கர்ண மகாராசா அவங்க எடுக்க எடுக்க அவருடைய கைகளே சிவந்துச்சான். அந்த மாதிரி ஒரு கொடைவல்லு. அதனாலதானே சர்ச்சை உருவானது. கர்ணன் எந்த வகையில் பெரிய ஆள்? அதனால நீ அள்ளித்தாண்டா கொடுத்த, அவன் அத்தனையும் அள்ளிட்டு போன்னு சொல்லிட்டான். அதனால்தானே பெருமை பெற்றான். கள புழுவை சோறாக்கினான் கர்ண மகாராசா. கர்ணன் மட்டும் கிடையாது, செத்தும் கொடுத்தான் வள்ளல் சீதகாளி அப்படின்ற பேர் ஒருத்தருக்கு இருக்கு. உண்டுமா? இன்னைக்கு வரும் தெரியுமா? தூத்துக்குடி மாவட்டம் அங்கே இன்னைக்கு மதுப்பு பிறந்த இல்லைங்க. அந்த ஊர்ல இன்னைக்கு ஒயின் ஷாப் கிடையாது தம்பி. அந்த ஊர்ல இன்னைக்கு ஒயின் ஷாப் கிடையாது. கண்டிப்பா அவர் பிறந்த ஊர்ல செத்தும் கொடுத்தான் வள்ளல் சீதகாளி. செத்ததுக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க பார், அவ்வளவு பெரிய பெருமை, அற்புதம். அதனாலதான் எப்பவுமே சிறப்பு இருக்கிறது காரணத்துக்காக பெண்களுக்கு பருவம் எத்தனைனா 7 வகை இருக்கு. என்னன்னா பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பன் என்று சொல்லக்கூடிய 7 வகை பருவம் உண்டுதாமா. பாலன், மீலி, மரபோன், திரவோன், காலை, விடலை, முதுமகன். ஆண்களுக்கு ஒரு பருவம் 7 வகை. இதுல என்ன பருவத்தை நீ அடைஞ்சிருக்க? பெண்களுக்கு மங்கை பருவம் சிறந்தது. கல்யாணத்துக்கு காற்றுள்ள பொழுது தூற்றி கொள்ளணும், ஆடி பட்டம் தேடிதான் விதைக்கணும், பருவத்தை பயிர் செய்யணும். அப்ப பருவம் வந்த பொழுது பயிர் செஞ்சிடணும். கண்டிப்பா. அப்ப நீ பருவத்தை அடைஞ்சதுனால அத பயிர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா? பயிர் செய்யணும் தான். அதனாலதான் கல்யாணம். ஓ, அந்த பயிர் சொல்றீங்களா? கல்யாணம்னா மாப்பிள்ளை வேணுமே. அப்புறம் இல்லாம இருக்குமா? இந்த கல்யாணமே 8 வகைங்கிறான். பிரம்மம், பிரசவத்தியம், ஆருடம், தெய்வம், ஆசுரம், ராக்கதம், காந்தர்வம், பைசாசம்ங்கிறான். இப்ப எனக்கு நடக்க போற கல்யாணம் எந்த வகையை சேர்ந்தது? அதுதான் காந்தர்வ மன்னம். காந்தர்வ மன்னம்னா விண்ணை மண்ணை சாட்சி வச்சு பண்றதா? ஆமா, விண்ணு மண்ணும் தான் சாட்சி. அப்ப ஊரறிய உலகறிய கல்யாணம் கிடையாது. ஊரறிய உலகறியெல்லாம் கல்யாணம் பண்றதெல்லாம் உண்டுதான். ஆனா நடக்க போறது உமக்கல்ல. ஏன்னா உம்முடைய ஜாதகம் மனுஷனுடைய சாதகம் இருக்க, அதுக்கு நமக்கு சாதகமா இருக்கணும். சாதகமா இல்லைன்னா என்ன பண்றது? அதை சாதகமா ஆக்கிக்கணும். பரிகாரத்துகளை பண்ண வேண்டியது. பரிகாரங்கிறது வந்து ஒரு அது எப்படி சாதகம்? நான் எங்களுக்கு ஜாதகம்ன்றது சாதகமா அமையணும், சாதகம் ஜாதகமா அமையணும், இல்ல சாதகம் ஜாதகமா அமையணும். எப்படி சரியா வருதா வார்த்தை? ஆமா, சாதகம் ஜாதகம். ஆமா, ஜாதகம் சாதகம். சாதகம் ஜாதகம் வேறு, சாதகம் வேறு. ஆமா, சாதகம் அப்படின்னா தன் வாழ்க்கை நிர்ணயம். சரி, சாதகம்னா நமக்கு ஒத்து போவது. அதனால அந்த ஜாதகத்தை உமக்கு சாதகமா மாத்தணும். சரி, அப்படி என்ன ஜாதகம்? என்னுடைய ஜாதகம் நல்ல ஜாதகம். எந்த மாப்பிள்ளையா பாத்திருக்கீங்களா? நல்ல மாப்பிள்ளை. எந்த ஊரு, என்ன பேரு? இந்த ஊர்லயே பெரிய ஊரு அவன் ஊர் தான். பெரிய பட்ட. ஆமாம்மா, இந்த ஊர்லயே பெரிய ஊர் அந்த அம்மா ஊர். அம்மா அப்பா இருக்காங்களா? நல்ல அக்கா தங்கச்சி நிறைய அண்ணன் தம்பி இருக்காங்களே. எனக்கு அந்த மாப்பிள்ளை வேணாம். ஏன்? நான் என்ன அவங்க குடும்பத்துக்கு வடிச்சு கொட்ட போறேன்? பத்தியலா, அன்னைக்கெல்லாம் குடும்பம் இருந்துச்சுமா, சுத்துக்கட்டு வீடு, வெளில தின்ன போட்டிருப்பேன். ஏன்? வெயில் நேரத்துல எவனாவது மயங்கி வந்தா அந்த திண்ணியில உட்காந்து களைப்பாரிட்டு போடுங்கிறக்காக. இன்னைக்கெல்லாம் வீடை சுத்தி தென்னி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு வீட்டுல இருந்து விட்டா தின்ன போடுறோம் நம்ம, எவனும் வரக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் சிசிடிவி கேமரா. ஆமா, அப்பேற்பட்ட அழகான அந்த மாப்பிள்ளை எப்படி
அப்ப மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கின்ற விஷயத்தை அழகான முறையில் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா பெத்து வளர்த்தது ஒரு தந்தை, பேணி காப்பதும் ஒரு தந்தை, உற்ற கல்வியை ஓதுபவர் ஒரு தந்தை, அன்னம் தந்தவரும் தந்தை, ஆபத்துக்கு உதவுவரும் தந்தை இருக்காங்க. நீங்க எந்த அதைத்தான் சொன்ன, ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீராத தண்ணீர், தரித்திரமறியா பெண்டீர், கோபத்தை அடக்காத வேந்தல், குறுமொழிகளா சீடன், பாவத்தை தீரா தீர்த்தம் பயனில்லை எழுந்தானே. ஆபத்துக்கு உதவாத பிள்ளை. எத்தனை பிள்ளை இருந்தாலும் பெத்த ஆய பொண்ணுக்கு உதவணும். கண்டிப்பா உயிரே போனால் உதவணும். அன்னைக்கு உதவுனுச்சு வீட்டுக்கு எல்லா பிள்ளைகளுமே. இன்னைக்கு எந்த பிள்ளை உதவுதுன்னே தெரியல. ஒருத்தன் வேட்டையாடுறான், சரி, பறவை அடிக்கிறான், ஒரு மனிதனுடைய மடியில வந்து விழுகுது. சரிங்க, பறவை விழுந்த உடனே அவன் என்ன பண்றான், வேடன் முடியாறேன், பறவையை கொடுறாங்கிறான். இவன் கொடுக்க முடியாதுங்கிறான். ஏப்பா, பறவை என் மடியில தஞ்சம் அடைந்து விட்டதுடா. இவர் சொல்றாரு, எடுத்தவர் கொடுக்க மாட்டேன்னா. சரிங்க, அப்ப அவன் சொல்றாடே, எனக்கு பசிடா, பசிக்காகத்தான நான் பறவை அடிச்சேன், அப்ப பறவைக்கு நீ அடைக்கலம் கொடுத்துட்டேன், என் பசி யாரா போக்குறேன்னு அவன் பார்த்தேன். அவ்வளவுதானே அப்படின்னு எடுத்தான் கத்திய, தொடைய கிழிச்சான், அப்படியே அறுத்து கொடுக்குறான். கறிக்காகத்தான ஆசைப்பட்டேன் அப்படின்னு தன் தொடையவே அறுத்து கொடுத்து பெருமை அடைந்தானே ஸ்ரீ சக்கரவர்த்தி. இப்ப நான் கேட்கிறேன், புறான்றது ஒரு 100 கிராம் இடம் இருக்குமா? ஆமா. மனுஷ கறின்றது எடை எப்படி இருக்குன்றது தெரியும். அந்த 100 அந்த பாருங்க 100 கிராம் எடை உள்ள அந்த புறாவுக்காக தன்னுடைய தொடக்கறியை அறுத்தெடுத்து வச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா எடை சமமா வந்துச்சா? வரலையே. அப்ப அங்க வேடனா வந்தது யாரு, புறாவா வந்தது யாரு, இவங்க யாருன்ற ஒரு வரலாறு இருக்கா இல்லையா? ஆமா, அப்படி இருக்கு. ஒரு கதைக்கு வந்து அடிப்படை வேணும். அந்த அடிப்படை இல்லாத கதை எங்கேயுமே இருக்காது. அங்கேயுமே இருக்காது. அதனால ஆரம்பத்துல ஆரம்பிச்சு முடிவு பொழுது முடிவு. நீங்க இதை சொல்றீங்க, மரஞ்செடி கொடிக்கு ஓரறிவு தானே? ஆமா. ஒரு சாதாரண முல்லை கொடிக்கு ஓரறிவு. இந்த ஓரறிவு பிடிச்ச ஒரு முல்லை கொடிக்காக தங்க தேரையே கொடுத்தாங்க பாரி மண்ணு. அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா, 6 அறிவு உள்ள மனிதன் நான் மட்டும் இந்த உலகத்துல வாழ்ந்த ஒரு பிரயோசனமாடா, ஓரறிவு உள்ள அந்த கொடிக்கும் அந்த செடிக்கும் பெருமை இருக்கிற நிலையாட்டினானே, அதனால் தான் தேரை கொடுத்து முல்லை கொடியை படர வைத்தான். பாருங்க, மகளுக்கு அங்கவை சங்கவை அந்த 2 பெண்களும் கேட்கறாங்க, அப்பா ஒரு தங்கத்தேரையே பரிசு அப்படி கொடுக்குறீங்களே இந்த இடத்துல, அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பந்தல் கட்டி இப்படி விட்டோம்னா கூட அந்த முல்லை கொடி படருமே அப்படின்னு. அப்பதான் அவர் சொன்னாரா, கிடையாது, மனைவி பேரும் முல்லை, அவருடைய மனைவி பேரும் முல்லையாம். இது அடிப்படை கருத்து. அப்ப அந்த அம்மா இறந்துடுறாங்க, இறந்த புதைச்ச இடத்துலதான் அந்த முல்லை கொடியை நட்டு வைக்கிறாரு. அது வந்துதான், இதுவும் ஒரு அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் சரி, பாரிமன்னன் மாதிரியோ இல்ல சிவி சக்கரவர்த்தி மாதிரியோ மனுநீதி சோழன் மாதிரியோ எல்லாரும் ஆயிட முடியாது இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு மனசு. அதனாலதான் மலையிலே நனைந்தது மயில், குளிர் பேகன், குளிருக்காக போர்வை கொடுத்தானே பழனி மலையில. உனக்கு 6 அறிவு, அவனுக்கு பறவைக்கு 4 அறிவு. 4 அறிவு உள்ள பறவைக்கு நினைக்கிறான் பாரு, அப்ப நமக்கு குளிருமே, இந்த பறவைக்கும் குளிரும் இல்லையா அப்படின்னு போர்வை கொடுத்தானே. இவ்வளவு புண்ணியவான் பிறந்த ஒரு கன்றுக்குட்டி இறந்துச்சு, 5 அறிவு ஜீவனு. அந்த கன்றுக்குட்டி எப்படி இருந்துச்சோ அதே போல தன்னுடைய பிள்ளையும் தேர்காலிட்டு கொண்டானே மனுநீதி சோழன். அப்ப அவர் பாருங்க 5 அறிவு படுத்த ஜீவனுக்காக 6 அறிவு பிள்ளைய கொடுக்குறாரு. ஆமா, இந்த கதையை நான் தான் பேச ஆரம்பிச்சேன். அப்புறம் இடையில அவர் என்ன கவிராஜன் பேசினாரு. ஆமா, முத நான் தான் பேசினேன். இந்த தங்கச்சி அக்கா மட்டும் தங்கச்சி பண்ணுற விஷயத்த நான் பேசினேன். ஆனா அதுல இருக்கிற வரலாற்று சிறப்பு எவ்வளவு தெரியுமா, அவ்வளவு அற்புதம். ஆமா, இன்னைக்கும் அந்த 2 மடத்துல மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. ராமேஸ்வரம் போனால் பார்க்கணும். அதை விட இங்கே உப்புலிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்கு, அந்த உப்புலிங்கத்தை பார்க்கணும். ஆஞ்சநேய பெருமான் கொண்ட ஜோதிலிங்கம் இருக்கு, அதையும் பார்க்கணும். துளசி தீர்த்தத்தை அங்கே தான் வாங்கணும். இவ்வளவு சிறப்பான இந்த இடத்துல உமக்காக பார்த்த ஒரு மாப்பிள்ளை, அவருடைய பெருமை என்ன, சிறப்பு என்ன அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லணும், நீ கேட்கணும். அப்படின்னா கொடுக்க தெரியுமா, அழகே முருகன வந்தானமா, அனைவருக்கும் வந்தனமா, வரலாறு
வாழலாம் அழகே அந்த முருகனை கையெடுத்து வணங்கினா உன் வாழ்க்கை இனிமேல் சிறப்பாகலாம். அல்ல மகளும் இந்த ஆபத்தை கையெடுத்து கும்பிட சொன்னா பரவாயில்ல, நீங்க கத்திக்கவே சொல்றீங்க. அதனால கூட்டி கொடுப்பது இந்த கோத்திரத்தின் முருகப்பெருமான் வரட்டும் வரட்டும். உனக்கு விளக்கு மனம்பிக்கை நாராயண அப்படிங்கிறது சத்தியமா பார்க்கலாம்.